Hi, hello guys, welcome back to Himalayan Adventurer. So இந்த vlog எதை பற்றின vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா completely about the Goa ride, the Motoverse 2024. ஸோ Motoverse 2024 அப்படின்ற ஒரு ஈவெண்ட் வந்து ராயல் என்ஃபீல்டு அப்படின்ற ஒரு பிராண்ட்னால கோவாவில் வருஷம் நவம்பர் மாதம் வந்துட்டு நடத்தப்படுற ஒரு ஈவெண்ட்டு. இந்த ஈவெண்ட்டுக்காக மோட்டார் சைக்கிள் என்தோசியாஸ்ட் உலகத்தில் இருக்கிற எல்லா மூலையிலேருந்தும் irrespective ஆஃப் த பிராண்ட் தே ஆர் யூஸிங். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கேடிஎம் வச்சுருக்கீங்களா, நீங்கள் வரலாம். நீங்கள் வந்துட்டு ஒரு வாட் இஸ் தட் ஹீரோ ஹோண்டா வச்சுருக்கீங்க, இல்லை ஹோண்டா வச்சுருக்கீங்க, இல்லை டிவிஎஸ் எக்ஸல் வச்சுருக்கீங்க, ஸ்டில் யூ ஆர் மோட்டர் சைக்கிள் என்தூசியாசிஸ்ட் அப்படின்னா நீங்கள் வரலாம். ஸோ இந்த ஈவெண்ட் வந்துட்டு வருஷம் நவம்பர் மாதம் வந்துட்டு கோவாவில் நடக்கும். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு இந்த வருஷம் நான் வந்துட்டு போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதே ஈவெண்ட்டுக்கு 2016 என்னோட அண்ணன் கிளாசிக் 350 வாங்கியிருந்தான். அப்போ வந்துட்டு அவன் போனப்போ எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு, நம்மளும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முன்னாடி ஒரு ரைடர் போகிறாரு, இவரும் வந்துட்டு அந்த ஈவெண்ட்டுக்கு தான் போகிறாரான்றது தெரியல. ஸோ கொஞ்சம் சைடு போட்டு போய் எப்படியும் அந்த டெட் எண்டில் நம்ம ரைட் எடுக்கிறது அவருங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ பாருங்கள், கம்ப்ளீட்டாக தலைவன் வந்துட்டு ஃபுல் செட்டப்பில் ரைடிங் செட்டப்பில் தான் போகிறான். கண்டிப்பாக ஒரு லாங் ரைடாக தான் இருக்கும். ஸோ அவர் வந்துட்டு ரைடர் மணியாக் தான் வராரா இல்லை மோட்டோவர்ஸ் தான் வராரா அப்படிங்கிறத வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பழைய வண்டி மாதிரி இருக்குது, வண்டியோட நம்பர் பிளேட்லாம் பார்க்கும்போது. ஸோ அவரும் ரைடர் மணியாவாக இருந்தால் நல்லாயிருக்கும். பிகாஸ் ரைடர் மணியா இட்ஸ் கிரேஸ். ரைடர் மணியா தலைவனும் வந்துட்டு ரைடர் மணியா தான் வரதை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ அவரோட பாத்தில் போட்டோம், நம்ம பாத்தில் போவோம். நம்மளோட அடுத்த கட்ட டார்கெட் என்னென்னா ஸ்ரீபெரும்புத்தூர் போயிட்டு அங்கேருந்து முருகன் என்னோடய ஆஃபீஸ் கலீக் ஒருத்தவர், அவரோட சேர்ந்து நம்ம போகிறோம். ஸோ இந்த vlog ஃபுல்லாக நானும் முருகனும் சேர்ந்து மட்டும்தான் இங்கேருந்து கோவா வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ரிட்டன் சென்னைக்கும் வரப்போகிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி போகுது அப்படிங்கிறத. வி ஆல்மோஸ்ட் ரீச் ஸ்ரீபெரும்புத்தூர். முருகன் இங்கே தான் எங்கேயாவது எனக்காக வெயிட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். எப்படியும் ஃபாக் லேம்பை பார்த்த வேத்துக்கு என்னோட வந்துட்டு ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இங்கேருந்தான் வந்துடுவார்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் முருகனுக்காக. ஸோ இதோ வந்துட்டார். ஹாய் மிஸ்டர் முருகன். ஸோ திஸ் இஸ் முருகன் கைஸ். ராயல் என்ஃபீல்டு மீட்டியார் 350 வச்சுருக்காரு. இட்ஸ் எல்லோ கலர் மஞ்சக்கோழி. ஐ யூஸ் டு கால் இட் அஸ் மஞ்சக்கோழி பிகாஸ் அது வந்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மார்க்கெட்டில் இல்லாமலே போயிடுச்சு. மோஸ்ட்லி சிஎஸ்கே ஃபேனாக இருக்கான், அதனால் வந்துட்டு அந்த மஞ்சள் கலர் வாங்குவான் அப்படின்ற மாதிரிலாம் வச்சுக்கலாம். ஆனால் முருகன் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு எமோஷனோட அந்த வண்டியை வாங்கியிருக்காரு. நான் இது வரைக்கும் வந்த வழியெல்லாம் ஒரு 40 மினிட்ஸாக மணிப்பாக்கத்துலேருந்து இங்கே ஸ்ரீபெரும்புத்தூர் வந்திருக்கேன். வர்ற வழியெல்லாம் ஒரே ரைடர்ஸு, எல்லோரும் வந்து ஃபுல்லி எக்யூப்டு வித் ரைடிங் கியர் அண்ட் ஆல்தோ கூட 2 பேர் நிற்கிறாங்க பாருங்கள். ஸோ அப்படி எல்லாருமே வந்துட்டு ஃபுல்லி கியர்டப்பாக வந்துட்டு இருக்காங்க. எல்லோரும் கோவா தான் வராங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்தராக எப்படி இருக்குது அப்படிங்கிறத போயினே பார்ப்போம். நம்மளோட யூஷுவல் டீ ஸ்பாட், நம்ம வந்துட்டு ஃபராஸோட பாத்ரா ட்ரிப் போனப்பையும் இங்கே தான் வந்திருந்தோம். முருகன் டீ கடைன்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம்க்கு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இருக்குது. இந்த கடை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வைப் கொடுக்கும் அப்படிங்கிறனால எப்போது இங்கே வருவோம். ஸோ அதே மாதிரி இந்த தாட்டி முருகனுக்கும் இந்த கடையை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு முருகன் டீ கடைக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன். டீயை போட்டுட்டு ஃபர்தராக ரைடு நம்ம கண்டினியூ பண்ணலாம். லாஸ்ட் டைம் வந்தப்போ அன்பென்ற சொல்லுக்கும் முருகா அந்த பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. என்ன ஒத்துன்னு தெரியவில்லை. ஸோ முருகன் வந்து விட்டார், முருகன் டீ கடைக்கும் வந்து விட்டோம். அது தூரத்தில் ஒரு சிவன் ஸ்டாச்சு அண்ட் டெம்பிள் தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே தான் வந்துட்டு நம்ம இப்போ போகிறோம். ஸோ முதேஸ்வர் நல்லாயிருக்கும் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ இங்கேருந்து கோவா இட்ஸ் அபவுட் 240 கிலோமீட்டர்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ 240 கிலோமீட்டர்ஸ் இட் இஸ் அப்போ 4.5 hours இங்கேருந்து ட்ரைவு. ஸோ ஈவினிங் 4:30 அங்கே போய்டுவோம்னு நினைக்கிறேன். எல்லாமே ஏர்பிஎன்பியில் தான் புக் பண்ணியிருக்கு. இன்னும் வந்துட்டு ரெசிடென்ஸ் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ஈஸி, கன்ஃபார்ம் ஆகலைன்னா அங்கே போய் அலையிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பேமெண்ட் அண்ட் எவ்ரி திங் இஸ் டன். ரீஃபண்ட் எப்போ பண்ண போகிறான்னு தெரில. சே ஹை டு ஹெர்மைனி. ஸோ இந்த ஏரியாவே கொஞ்சம் காட்டுப்பகுதி மாதிரி தான் இருக்குது. ஃப்ரம் ஈசிஆர் ஈஸ்ட் கோஸ்ட் ரோட் டு வெஸ்ட் கோஸ்ட் ரோட் கிட்டத்தட்ட ஒரு 798 கிலோமீட்டர்ஸ் நேற்று கிராஸ் பண்ணியிருக்கோம். மேப் டேட்டா 798 கிலோமீட்டர்ஸ். ஆனால் நாங்கள் ஃபிசிக்கலாக க்ராஸ் பண்ண கிலோமீட்டர் இட் இஸ் மோர் தன் தட். ஸோ இன்றைக்கி ஈவினிங் கோவாவில் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். அடுத்த கட்டமாக மிருதேஸ்வர் கோயில் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மோட்டோவர்ஸ் எப்படிப்பட்ட ஒரு ஈவெண்ட்டுன்றதை இங்கே போகிற வண்டியை பார்த்தாலே தரலாம். ஃபுல்லாக ரைடர்ஸ் தான். இந்த முன்னாடி போகிறது நம்ம பசங்க தான். அவங்களும் ராயல் என்ஃபீல்டு பிளான்ட்லேருந்து எங்களோடய வந்தவங்க தான். ஆனால் அவங்க வேறு ரூட்டில் வந்தாங்க. நம்ம வந்துட்டு ஒரு 12 o'clock கிளம்புற ஐடியாவில் இருக்கோம். அவங்க 9:30 கிளம்புறாங்க. ஹாய்
ஆனந்த் இல்லை பின்னாடி வராரா? So we are almost here. So our boys are here. See a Guerrilla 450. இதெல்லாம் ரைடர் மணியா கேங் தான். எங்கே போகலாம் முருகன்? It is a beautiful race course. Beautiful it is. இதுக்கும் மேலே போகணுமா? இன்னும் மேலேயா? See the gang. Murugan and Anand. கோயில் வந்துட்டு மேன்மேட் மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வெஸ்டர்ன் காட்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு மவுண்டைன் கவர்டாக தான் இருக்குது. ஈவன் கோவாவுமே ஹில் டாப்பில் தான் ஈவெண்ட் நடக்க போகுது. ஸோ பிளான்டேஷன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு தேர் மெயின்டைனிங். கொஞ்சம் டயர்ட் ஆகுது, மூச்சு வாங்குது. ஸோ லாட் ஆஃப் ஃபாரினர்ஸும் இருக்காங்க. எங்கேயாவது கேமரா ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்கா? இல்லை, போடலை இது வரைக்கும். ஸோ முருகனா யார் அது? someone is getting something from him. Nandi and Lord Shiva. கேவ் இருக்கா முருகன்? ஏதோ குகை இருக்கு. ஸோ லிட்டர்ஸ் நாட் அலவுட், ஃபோன் அலவுட்.
lot of foreigners. See the west coast. மோஸ்ட் வந்துட்டு ஒரு கோஸ்டல் ஏரியாவில் நம்ம திருவள்ளுவர் சிலை ஒரு கன்னியாகுமரியில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பாய்ஸ் இன்னமும் கீழே தான் வெயிட் பண்ணுறாங்க நம்ம கூட வந்தவங்க. ஸோ லாட் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஒன்று வந்துட்டு சேனேஸ்வர், ஒருத்தர் இருக்கார். அவங்க 2 பேரும் நீங்கள் பார்க்கலாம். அதை தவிர்த்து கிட்டத்தட்ட மற்ற எல்லாமே வந்துட்டு ஒரு இஸ்கான் டெம்பிள் போனால் எப்படி ஒரு வியூ இருக்குமோ, எப்படி ஒரு செட்டப் இருக்குமோ அப்படி தான் இருக்குது. ஒரு குகை ஒன்று வச்சுருக்காங்க. அந்த குகைக்குள்ளே இந்த கோயிலோட ஸ்டோரின்னு நினைக்கிறேன். அது ஏதாவது கைடு எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் நமக்கு தெரியும். ஸோ நம்ம யார் அது இல்லைங்க, ராவணன் ஸ்டோரி தான். நீங்கள் ராவணன் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அதில் வந்து 10 தலை காட்டல, எங்கேயும் இருக்குது. பேக் சைடில் 6 தலை தான் காட்டுது. இன்னொன்று நான் அதை என்ன நினைக்கிறேன்னா, கீழே 4 தலை விழுந்து கிடக்கு பார்த்தீங்களா. நான் நரகாசுரனாக இருக்குமோன்னு நினச்சேன். கிடையாது. ஏன்னா இந்த சைடில் நரகாசுரனை தான் வந்துட்டு ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க. ராவணன் ராவணன் தான். அப்போ இங்கே வந்துட்டு ராவணன் ஹிஸ்ட்ரி ஆஃப் ராவணன். அப்போ ராவணன் இஸ் ஃப்ரம் ஹியர். ரைட்டு. அப்போ ஸ்ரீலங்கா அவர் போயிட்டாரு. இப்போ ஸ்ரீலங்காவிலேருந்து இங்கே பீப்புள் வர மாதிரி ராவணன் அங்கேருந்து இங்கே வந்திருக்காருன்றீங்க. கிடையாது. அந்த நம்ம விநாயகர் லிங்கம் கீழே வைக்கிறாருல்ல, ஓகே. இது கல்ச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா இல்லையா? அந்த இது பார்த்தேன். ஆனால் எனக்கு அது எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ஒன்று இது வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி ராவணனோட கதையாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இது வந்துட்டு நரகாசுரனோட ஸ்டோரியாக இருக்கணும். ஏன்னா இந்த வெஸ்ட் கோஸ்ட்டை பொறுத்த வரைக்கும், வெஸ்ட் கோஸ்ட்டில் எல்லா இடத்துலையுமே நரகாசுரனை வந்துட்டு எப்படி வதம் பண்ணாங்க அப்படிங்கிறதான் வந்துட்டு ஓடி இந்த ஆடியோ கேட்டிங்களா இல்லையா? அது ஏதோ ஒரு ஆடியோ. ராவணன் தான். ராவணன் தான். ஓகே, நைஸ். லைஃப் ஆஃப் ராவணன். அப்போ இதை பற்றி நான் இன்னும் ஃபர்தராக படிச்சுட்டு தான் அந்த ப்ளாக் போகிறது மாதிரி படிச்சுட்டு டீட்டெயில் ஆட் பண்ணணும். கரெக்ட். இதில் இருக்கிற ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு. ஸோ என்னோட ஓவரால் ரிவ்யூ, நீங்கள் இந்த சைடு போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 hour இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், இல்லை 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா ஒர்த்து. 1 hourலாம் சான்ஸே கிடையாது. அதுக்கு மேலே இங்கே பார்க்குறதுக்கு எதுவுமே கிடையாது. ஓகே, நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டு நீங்கள் போலையா அடுத்த கட்டமாக இங்கேருந்து எங்களோட ரைடை ஸ்டார்ட் பண்ணோம். போயிட்டு பேக் பண்ணிட்டு கோவா நோக்கி ஒரு பயணம். இல்லையா? பார்த்தே வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு கேம் விளையாடுற மாதிரி இருக்கு. இந்த சைடு அவுட்டு, எக்ஸிட் இந்த சைடு. எக்ஸிட் எந்த பக்கம்? அது என்ட்ரன்ஸ்ல. நாங்கள் வந்துட்டு முருதேஸ்வர் டெம்பிள் விசிட் பண்ணிவிட்டு அப்படியே போய் காலை சாப்பாடையும் முடிச்சுட்டு வந்துட்டோம். இங்கேருந்து அடுத்த கட்டமான ரைடு எங்களுக்கு இங்கேருந்து தொடங்குது. இட்ஸ் டுவர்ட்ஸ் கோவா. கோவா இஸ் ஆல்மோஸ்ட் நியர்லி 200 kilometers away from here. But for the 200 kilometers, we are going to spend around 4.5 hours of driving. ஏன் 200 kilometersக்கு 4.5 hours of driving கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, அந்த வெஸ்ட் கோஸ்ட் ஃபுல்லாகவே வளைஞ்சு போகக்கூடிய ஒரு ரூட்டு. மோர் தென் தட் அப் அண்ட் டவுன் ஹில்லாக இருக்கும். ஸோ ஹேர்பின் பென்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கும். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் சில ரோட்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அதனால தான் 4.5 hours காட்டுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தராக ரைடு எப்படி போகுது என்ன போகுது அப்படிங்கிறது தெரில. ஆல்மோஸ்ட் பெட்ரோலும் ஓவர் ஆகிடுச்சு. போய் பெட்ரோல் பிடிக்கணும். பெட்ரோல் பிடிச்சிட்டு அடுத்த கட்டமாக எங்கள் ரைடு வந்துட்டு தீவிரமான ஒரு ரைடாக இருக்க போகுது. கோவா என்ட்ரு ஆகிட்டு கோவா உள்ளே போயிட்டு சிட்டிக்குள்ளே எங்களோட ஸ்டே எங்கே இருக்குது என்ன ஏதுன்றதை தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் போய் அங்கே நைட்டு பதுங்கி ஆகணும். நாளைக்கு மோட்டோவர்ஸோட ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்கும் நம்ம பார்த்த டிராஃபிக் கிடையாது. இதுக்கப்புறம் வந்துட்டு மோட்டோவர்ஸ்க்காக ஒரு டிராஃபிக் வந்துட்டு ஆட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முருதேஸ்வர் இஸ் அ குட் சிட்டி டு கோ. ஒரு 1/2 hourலேருந்து 45 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவ்வளோதான்.
அங்கே பின்னாடி வந்துட்டு மார்னிங் நான் vlogல கவர் பண்ணல. பின்னாடி சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெம்பிளோட பேக் சைடு அலாங் த பீச் வந்து நம்ம பெசன்ட் நகர் மாதிரி ஒரு ரோடு ஒன்று போகுது. அந்த ரோட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போனோம்னா வெஸ்ட் கோஸ்ட்டில் ஃபுல்லாக நம்ம வெஸ்ட் கோஸ்ட்டில் வந்துட்டு வண்டி ஓட்டலாம். ஸோ அந்த பக்கமும் நான் போயிட்டு காலையில் ஏர்லி மார்னிங் போயிட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தேன். ஒன்லி திங் ஐ மிஸ் இந்த மார்னிங் இஸ் அந்த சன்ரைஸு. நம்ம சென்னை சைட்லலாம் வந்துட்டு நம்ம ஈஸ்ட் கோஸ்ட் சைட் போனோம்னா ஒரு சன்ரைஸ் பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக இருக்கும். மார்னிங் பீப்புள் நிறைய பேர் சரன்னு போயிட்டே இருப்பாங்க. சன்ரைஸ் பார்க்குறதுக்குனே தனி கூட்டம் வரும். அந்த ஒரு சன்ரைஸை நான் இங்கே மிஸ் பண்ணேன். ஈவினிங் நம்ம நேற்று ஏர்லியாக வந்திருந்தோம்னா சன்செட் பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் நாங்கள் ஏர்லியாக வரல. நாங்கள் வந்துட்டு ஒரு 700 கிலோமீட்டர்ஸ் டச் ஓட்டினதுனால சிக்மங்களூர் அங்கே எங்கேன்னு எங்கே பார்த்தாலும் உள்ளெல்லாம் பூந்து வந்தோம். ஸோ அது ஃபுல்லாகவே ஹில்லி ஏரியா சைடில் தான் வந்ததுனால ரொம்பவே டயர்டிங்காக இருந்துச்சு. என் கூட வரார் இல்லையா முருகன், அவர் வந்துட்டு லே அண்ட் லடாக் ட்ரிப்பை வந்து கம்ப்ளீட் பண்ண ஒரு பர்சன். அவர் வாயிலேருந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, த டஃபஸ்ட் ரைட் ஐ எவர் ஹேட் அப்படின்னு இந்த ரைடை நான் லெஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்து அவ்வளோ டிஃபிகல்ட்டாகவும் ரோடு ஃபுல்லாக டார்க்காக இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த 700 ஸ்டெச்சை க்ராஸ் பண்ணால் போதுன்னு இருந்துச்சு. அதனால் என்னால் அன்ஃபார்ச்சுனேட்லி vlogல அதை கவர் பண்ணவும் முடியல. மோர் தென் தட் அது சிக்மங்களூர் ரூட்டு நான் ஆல்ரெடி vlogல கவர் பண்ணியிருக்கேன். அதனால் சேம் ஸ்டோரியை நான் மறுபடியும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கல. ஸோ ஆல் அபவுட் மோட்டோவர்ஸஸ். இதுக்கப்புறம் நீங்கள் மோட்டோவர்ஸ்க்காக வர்ற மோட்டர் சைக்கிள் என்தூசியாஸ்ட்ன்றதை மேலே அதை விட அதிகமாக பார்த்திங்கன்னா க்ரேஸியான பீப்புளை நம்ம வந்து மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் இந்த ரோட்டில். ஸோ எப்படி இருக்க போது என்ன ஏதுன்றதை வந்துட்டு நம்ம ரீச் ஆகிட்டு இல்லை போகிற வழியில் அப்படியே பார்த்துட்டே போகலாம். கைஸ், ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் க்ராஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். என் கண்ணு முன்னாடி தெரியறத என்னால் நம்பவே முடியல. மோஸ்ட்லி நார்த் சைடை நோக்கி ரீச் பண்ணுறவங்க இல்லை நார்த் இந்தியாவை நோக்கி போகிறவங்க வந்து இந்த டனல் எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. கோவா போகிற வழியில் ஒரு டனல் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ இந்த இடத்துல நான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்துட்டு இது பண்ண போகிறேன். ஸோ உள்ளே பாருங்கள், குளுன்னு இருக்குது. வேறு மாதிரி இருக்குது இந்த ஒரு ஃபீலு. ஓஹோ, செம்மையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். முன்னாடிலாம் வந்துட்டு ஒரு சில பேர் வண்டியில் போயிட்டுருக்குறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது உள்ளே போகும்போது பாருங்கள், தெர் இஸ் அ லைட் அட் த எண்ட் ஆஃப் எவ்ரி டனல் அப்படின்ற மாதிரி இந்த டனலோட எண்டில் இந்த கன்வர்ஷன் சூப்பராக இருக்குது. ஸோ இருட்டிலேயே வந்துட்டு ஐசெட் அப்படியே ஆகிட்டு அந்த டனலை விட்டு நம்ம வெளில வர்றப்போ பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸு வேறு மாதிரி இருக்குது. இன்னொன்று இந்த வெளில வந்த உடனே ஹாட்டாக இருக்குது, மறுபடியும் உள்ளே நுழையிறப்ப கூலாக இருக்குது. ஸோ ஜோடியாக போகிறாங்க. ஸோ அவங்களோட கம்பேர் பண்ணும்போது சோலோவாக போகிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை வந்து தனிமையில் அனுபவிக்கிறது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டனலோட எண்டில் ஒரு லைட் இருக்குது, வெளிச்சத்தை பாருங்கள். ஆஹா, அருமையான ஒரு ஃபீலாக இருந்துச்சு இந்த டனலில் இது பண்ணுறது. என்னை விட்டால் யூட்டர்ன் போட்டு இன்னும் 2 ரவுண்டு இந்த டனல்குள்ளேயே போயிட்டு வந்து விளையாடுவேன். ஸோ அப்படி இருக்குது எனக்கு இந்த ஃபீலு. டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு டனல் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெஸ்ட் கோஸ்ட்டு. ஸோ வெஸ்ட் கோஸ்ட்டில் வந்துட்டு நம்ம அலாங் த பீச் அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் தான் நம்ம வந்துட்டு கோகர்னா எல்லாத்தையுமே பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எப்படி போகுது என்ன ஏதுன்றது. ஃபர்தராக கோவாக்குள்ளே போயிட்டு கோவா எப்படி இருக்குது என்ன ஏது அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் என்னோடய நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். ஸோ வி வில் ரீச் கோவா பிஃபோர் த எண்ட் ஆஃப் த டே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் ரீச் ஆகிட்டு கோவாவில் ஏதோ ஒரு ப்ரைம் லொக்கேஷன் என்ன ஏது அங்கே போயிட்டு அதை நான் வீடியோ எடுத்து போடுறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் ஹிமாலயன் அட்வென்ச்சரர் சைனிங் ஆஃப் கைஸ். பை.